பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதசாமி கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதசாமி கோயிலில் திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன. கோயிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் பிற கோபுரங்கள் வண்ணம் பூசப்பட்டு சேதமடைந்த பகுதிகளில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து குடமுழுக்கு விழா காலையில் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு வேள்வி நடந்தது. தொடர்ந்து புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்டிருந்த நீர் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டது. ரொம்ப சந்தோஷம், நல்லா மகிழ்ச்சி, நல்லா பார்த்தோம். நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணணும். குடும்பத்தோடு நாங்கள் இதுக்காகவே வந்திருந்தோம். அதிகாலையிலே கிளம்பி ஏர்லியராக நல்லா சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம். 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதிகாலையில் நடக்கிற கும்பாபிஷேகங்கிறதுனால பக்தர்கள் எல்லாரும் 2 நாள் முன்னாடியே இங்கே தங்கியிருந்து எல்லாரும் சிறப்பித்திருக்காங்க. ரொம்ப விமர்சனையாக அருமையாக நடந்துக்கு. இனி 12 வருஷத்துக்கு கழிச்சு பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் நாங்கள் இப்பயே இருக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.